குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு மருத்துவத் துறையில் மகத்தான சாதனைகள் 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அப்படி ஒரு பெயரை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் ஒரு விதை போட்டவன் வேல்முருகன். அதே கலைஞர் அவரிடத்தில் எப்படி மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டதோ அதே மாதிரி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரியை நீங்கள் அறிவித்து அதிலும் முதல் பொறியியல் கல்லூரியை என் பண்டுட்டி செம்மன் பூமியிலே நீங்கள் வந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோள் தான். அந்த வேண்டுகோளுக்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட அண்ணா பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு இந்திய முழுவதும் பொறியாளர்களாக திகழ்கிறார்கள். அரசனுடைய கட்டணை சலுகையோடு என்று சொன்னால் அதற்கு விதையிட்டவனும் வேல்முருகனாகிய நான். இன்றைக்கு கலைஞருடைய மகனாக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு அரியணைக்கு வந்த பிறகு அடுத்த ஒரு கல்வி சார்ந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். எப்படி மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை உங்கள் தந்தை தந்தார்களோ, உங்கள் தந்தை எப்படி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்பதை அரசு கொள்கை முடிவாக அறிவித்தார்களோ, அதுபோன்று நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கென்று அரசின் செலவில் ஒரு கலை அறிவியல் கல்லூரியை அறிவித்து கல்வியை எளிமையாக்குங்கள் என்று நான் வேண்டுகோள் வைத்தேன். அதன் அடிப்படையிலே தான் என் கோரிக்கை ஏற்று மாவட்டத்தில் இருந்ததை மாற்றி இன்றைக்கு தொகுதிக்கு என்கிற ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்பதை தமிழ்நாடு அரசு அறிவித்து இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட மாணவர் செல்வங்கள், ஏழை எளிய கிராமப்புற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட வாழ்விழுந்த மக்களின் பிள்ளை செல்வங்கள் ₹1 கட்டணம் இல்லாமல் அரசு கலைக்கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தவர்.